கன்னியாஸ்திரிகளுக்கும் நீட் தேர்வு அந்த பேப்பர் லீக்குக்கும் என்ன சம்மந்தம்? கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து நீட் தேர்வு எழுதுகிறாங்களா? இல்லை இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முதல்ல அவருக்கு குடியரசு தினம் என்னைக்குன்னு தெரியுதா, சுதந்திர தினம் என்னைக்குன்னு கரெக்டாக தெரியுதா? இப்பொழுதைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்போ என்ன சொன்னார்னா, இந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறை என்பது ஒரு மக்களுடைய பிரச்சனையே அல்ல, இது திமுக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கட மடத்துக்கு இது மாதிரி ஃபண்டு வருது, சாரதா பீடத்துக்கு வருது, பல்வேறு இந்து கோவில்கள் மடங்களுக்கெல்லாம் வருது. தொழில் அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் 4 கோடி ரூபாய்க்கு புதுசாக வீடு வாங்கியிருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏயில் வந்து உள்ள விஷயம் எதனால் வந்து கிறிஸ்தவ இயக்கங்கள் அல்லது மாற்று மத இயக்கங்கள் எஃப்சிஆராவும் ஒரு வழியாக ராஜ்யசபா வரைக்கும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா திமுக மறுபடியும் சிறுபான்மையினர் பக்கமே போக முடியாது. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், மாமனார் கொடுத்தாரு, உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு, சண்டை அவங்க இப்போ ஆதவர்ஜுனாவும் உதயநிதி அவர்களும் மோதிக்கொண்டார்களே, அந்த 900 கோடியும் அந்த பெண்ணில் தான். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றி ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய திருசக்தி சுந்தரமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இப்போது நேற்று வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்குது. ஸ்டாலின் அவர்கள், அதாவது கொளத்தூரில் கொத்து பரோட்டா போடப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. என்ன கூட்டம்னா, பாதிரியார்கள் பால் தினகரன் போன்றவர்கள் கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாங்கள் பாஜகவை நெருங்குறோம், அநேகமாக பாஜக கூட்டணி கூட வருகின்ற தேர்தலில் அமைஞ்சிடும் போல் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எல்லாமே நினைக்கலாம், இந்த எஃப்சிஆர்ஏ வந்து பிரச்சனையாகும், உங்களோட மிஷினரிகளுக்கு பணம் வருவது தடங்கள் ஏற்படும், நாங்கள் ஆதரிச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் கூட்டணி அமைச்சோன்னா முதல்ல அந்த பில்லை பாஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? டீலிமிட்டேஷன் விஷயத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இதே மறுவரையறையை வந்து திமுக வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு எதிர்த்தாங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ வந்து தாவேக தேர்தலுக்கு முன்னால் இப்பொழுதைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்போ என்ன சொன்னார்னா, இந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறை என்பது ஒரு மக்களுடைய பிரச்சனையே அல்ல, இது திமுக தேவையில்லாமல் இதை வந்து தலையில் தூக்கி கொண்டாடுகிறது, இது மக்களுடைய பிரச்சனையே இல்லை. அவங்க தான் எல்லாருக்கும் 50% கொடுக்குறாங்களே, அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இதை பாதிக்கக்கூடிய விஷயம் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு அறிக்கையே கொடுத்தார், எழுத்துப்பூர்வமான அறிக்கையை. ஆனால் இப்போ என்ன, அந்த 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 அரசியலில் எப்போவுமே அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்கன்னு அப்படியே உள்டாயிருக்கு பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து நாங்கள் அநேகமாக ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா வெளிநடப்பாவது செய்து, அது மறைமுக ஆதரவு. வெளிநடப்பு செஞ்சால் என்ன அர்த்தம்? பாஸ் பண்ணிங்க நாங்கள் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அவர் அந்த நிலைமைக்கு போயிட்டார். இவர் டீலிமிட்டேஷனுக்கு எம்பிகளை காவிரி நதிக்கு கூப்பிட எல்லாரையும் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடணும். அங்கே வந்து டிகே சிவகுமார் வந்து கூப்பிட்டு அனைத்து கட்சி கூப்பிட்டு தண்ணி தரமாட்டோங்கிறதுக்கு அவரே முடிவு பண்ணாலே ஒன்று தான். ஆனாலும் வந்து பாஜக உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு ஆமாம்மா தண்ணி தரக்கூடாது அப்படின்னு வாங்கிட்டு பாருங்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க ஒரே குரல். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் போடணும். எல்லோரும் அதையும் சொல்லுவாங்க, தண்ணி வாங்கி தான் தீரணும்னு சொல்லுவாங்க, கொடுத்தா தானே வாங்கிறதுக்கு, அது வேறு விஷயம். பட் ஒரு குரலாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒழிக்கணும். இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, நம்ம தான் தீர்மானம் போட்டோமேன்றாங்க. எத்தனையோ விஷயங்கள், கச்சத்தீவு கூட தான் தீர்மானம் போட்டாங்க திமுக ஆட்சியில். கச்சத்தீவு கொடுத்துட்டாங்களான்னு இலங்கை, இந்த தீர்மானம் இலங்கையை கட்டுப்படுத்துமா? இந்த தீர்மானங்கிறதெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஷோ தானே. இப்படி ஆக இந்த மறுவரையறை விஷயத்தில் திமுக இங்கேயும் தாவேகா அங்கேயும் இருந்துச்சு. இப்போது தாவேகா இருக்கிற இடத்துல திமுக இருக்கிற இடத்துல இடம் மாறிட்டாங்க. ஆட்சி மாறினதுனால காட்சி மாறிடுச்சு. இது நீங்கள் சொல்லும்பொழுது அடுத்தது அந்த எஃப்சிஆர்ஏ, அந்த எஃப்சிஆர்ஏவை வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் அந்த கரப்பாம்பூச்சி அந்த அந்த கலாட்டா பூரா காரணமே பார்த்தீங்கன்னா அந்த எஃப்சிஆர்ஏக்கு பயந்து தான் வந்து பண்ணாங்க. ஏற்கனவே பல ஆயிரம் என்ஜிஓக்களை வந்து தடை பண்ணியிருக்காங்க, பணம் வரதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏயில் வந்து உள்ள விஷயம் எதனால் வந்து கிறிஸ்தவ இயக்கங்கள் அல்லது மாற்று மத இயக்கங்கள் பயப்படுறாங்க அப்படின்னா, அதில் இப்போ கொண்டு வர அதை ஏற்கனவே வந்ததை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணுறாங்க மோடி அரசு, மத்திய அரசு. இல்லை என்னென்னால் இப்போ அங்கேருந்து பணம் வருது எஃப்சிஆர்ஏயில், அதுக்காக ஒரு பர்பஸ் போட்டு வருது. வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பர்பஸ் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுன்னா ஒரு 100 ரூபா வருதுன்னா 20 ரூபாயை பள்ளிக்கூடம் கட்டுவாங்க. பாக்கி 80 ரூபா அது சம்மந்தப்பட்ட யார் நிர்வாகியோ அந்த நடத்துகிறாரோ
அவர் குடும்பத்தில் எல்லாரும் இந்த கட்சி தலைவர்கள் பண்ணுற மாதிரியே அவங்க பிரிச்சுப்பாங்க. சொத்து பிரித்து சொத்து அங்கங்கே பினாமியாக வாங்கி போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ நடத்த மாட்டாங்க, நிறைய என்ஜிஓ நடத்துவாங்க. ஆமாம், 7-8 என்ஜிஓ நடத்துவாங்க. இதில் சொத்தெல்லாம் இங்கே பிரித்து போட்டுற வேண்டியது. ஒரு ஸ்டேஜில் அந்த என்ஜிஓவை க்ளோஸ் பண்ணுவாங்க. சொத்தெல்லாம் இருக்கிற என்ஜிஓவை மூடு விழான்னு பெரிய அறிவிக்க மாட்டாங்க. அப்படி ஆமாம். அப்படி ஆனவுடனே அந்த சொத்துக்கள்லாம் என்ன ஆகிடும், அந்த நிர்வாகியோட பர்சனல் சொத்துக்கள் ஆகிடும். ஆக வெளிநாட்டிலிருந்து அதோ பள்ளிக்கு உதவி, அது நோயாளிகளுக்கு உதவி இப்படிலாம் சொல்லி ஒன்று மதமாற்றத்துக்கு பயன்படுத்துவாங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போனால் போகுதுன்னு அந்த பர்பஸுக்காக பயன்படுத்துவாங்க. மிச்ச பணம்லாம் ஸ்வாகா, இது இப்போ யாருக்கோ எந்த நிர்வாகியோட குடும்பத்துக்கு போகும். இப்போ நீங்கள் சொன்ன ஏதோ பேர்லாம் சொன்னீங்க, நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்பலை. அவங்க குடும்பத்துடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஆமாம் ஆமாம், இது மாதிரி வாங்கி அதெல்லாம் அவங்களோட குடும்ப சொத்துக்களை ஆக்கிக்கிட்டதுக்காக. இப்போ இந்த இப்போ மோடி அரசு என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்த பணம் வந்து சொத்துக்களாக வாங்கி அப்புறம் அந்த என்ஜிஓவை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சொத்துலாம் நிர்வாகியை சேராது, மத்திய அரசை சேர்ந்துடும். மத்திய அரசுக்கு போய் சேர்ந்துடும் அந்த சொத்தெல்லாம். இப்போ 100 ரூபாயில் நீங்கள் 80 ரூபாயை சாப்பிட்டு பினாமியில் சொத்து வாங்கிட்டீங்க, என்ஜிஓ க்ளோஸ் பண்ணிட்டீங்க, 80 ரூபா உங்களுது இல்லையா, அது மத்திய அரசு, அதாவது மக்களுடையது. இவங்களுக்கு அது இல்லாமல் கடந்த கால அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் காட்ட ஆய்வு. ஆமாம், அந்த நீங்கள் பாக்கி நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அந்த 20 ரூபா செலவு பண்ணேன்னு சொன்னீங்களா மக்களுக்காக, என்பது தான் பினாமின்னு தெரிஞ்சு போச்சு. பாக்கி உதாரணம் இந்த 20 ரூபாயை எப்படி செலவு பண்ணீங்க, எங்கே செலவு பண்ணீங்கன்றது ஆய்வு பண்ணணும், கணக்கு கரெக்டாக கொடுக்கணும். கணக்கு சரியாக கொடுக்கலன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த 2 விஷயந்தான் பேசிக்காக. இன்னும் இன்னும் விரிவாக்கம் இருக்குது, பட்டு அடிப்படையில் இதுதான். இது வந்தால் அடிபடுமா அடிபடாதா, இதில் அடிபடுறது யார், இந்த சின்னதாக வந்து எங்கே ஒரு 50 லட்சம் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கி அதில் 30-40 லட்சம் செலவு பண்ணிவிட்டு ஒரு 5 லட்சம் சாப்பிட்றாங்க, அவனுக்கு இல்லை. பல ஆயிரம் கோடிகளில் வந்து வருமானம் இங்கே வெளிநாட்டிலேருந்து வர வச்சு பல ஆயிரம் கோடிகளுக்கு குடும்பத்துக்கு பினாமி சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய பெரிய முதலைகள் திமிங்கலங்கள் இருக்க, அவங்க தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சார், இதில் எல்லாமே கிறிஸ்துவ அமைப்புகள் அப்படின்னு தான் எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. இது மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள் தான் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கட மடத்துக்கு இது மாதிரி ஃபண்டு வருது, சாரதா பீடத்துக்கு வருது, பல்வேறு இந்து கோவில்கள் மடங்களுக்கெல்லாம் வருது. பட் அவங்க இதை பற்றிலாம் எதுவுமே பிரச்சனையே பண்ணலையே சார். எதுக்கு இது மாதிரி எஃப்சிஆருக்கு அவங்க ஒன்றும் பண்ண ஒரு தடங்களும் சொல்லவே இல்லை. அவங்க ஒன்றும் தடங்களே சொல்லலை. ஏன்னு கேட்டால் அங்கங்கே அறங்காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம உதாரணம் தமிழ்நாடு எடுத்துக்கிறோம், இங்கே தான் அறநிலையத்துறை வந்துடுது. இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ அறநிலையத்துறை வந்து எங்கே வருது, இந்து கோயில்களுக்கு மட்டும்தான். கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கோ மசூதிகளுக்கோ வந்து அரசு துறை ஏதாவது ஒன்று எடுத்துக்குமா? இப்போ நீங்கள் உண்டியல்லையே இங்கே வர பணம் வந்து கவர்மெண்ட்டை சேர்ந்தது, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சர்ச்சை ரிப்பேர் பண்ணலாம், மசூதியை ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வேறு எதுக்காவது செலவு பண்ணலாம். ஆனால் சர்ச்சுக்கு வர பணம், மசூதிக்கு வர பணம் அந்தந்த நிர்வாகத்தை சேர்ந்தது, தசம வாகனம் அவங்க சொல்கிறது. ஆமாம், அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தனியார் என்று சொல்லக்கூடிய தனியார் மதராசாக்களில் உள்ள மௌல்விகளுக்கு 20,000 ரூபா சம்பளம் மாதம். யார் கொடுக்குறா? கவர்மெண்ட்டு. பாதிரியார்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட்டு. இந்து கோயில்களில் அர்ச்சகர்களுக்கு நம்ம அதில் இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் விட்டுருவோம், பொதுவான அர்ச்சகர்கள் பற்றி 3,000-4,000 சம்பளம்லாம் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 10-15,000 12,000லாம் இருக்குது. பட் 3,000-4,000 ஒரு குடும்பம் எப்படி வந்து சர்வை பண்ணோம்? மினிமம் ஒரு 2 குழந்தை வச்சுக்க, புருஷன் பொண்டாட்டி 2 வீட்டு வாடகை கொடுத்தாலே வீட்டு வாடகை கொடுத்தாலே 3,000-4,000 பத்தாது. அப்போ அவன் தட்டில் விழுற காசு என்ன சொல்கிறாங்க, தட்டில் விழுந்தால் அது வந்து கோயிலுக்கு கொடுத்தா அது அறநிலையத்துறைக்கு சேர்ந்தணும். இப்போ கூட எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை இப்போ அந்த கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் அந்த கோயில் பேர்லேயே தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, போலி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் நன்கொடைகள்லாம் அதில் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போகிறது யார்? ஒன்று அறநிலையத்துறை அதிகாரிகள், அமைச்சர், சொம்பு குடம், அது யாரோ அவங்க. அதை தவிர வந்து அறங்காவலர்கள்னு கோயில் போடுறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சி சம்மந்தமாக தான் போடுவாங்க. ஒரு பெரிய பெரிய கோயிலுக்கு பார்க்கும்போது ஒரு தொழிலதிபர், அந்த தொழிலதிபரும் அந்த ஆட்சிக்கு ஒரு தோதாக இருக்கக்கூடிய தொழிலதிபர், இப்படி தான். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த பிரச்சனை வராது. இல்லை சார், இந்த ஆலயங்கள்லாம் விட்டுருங்க,
நான் சொல்ல தனியார் மடங்கள், இப்போ காஞ்சி மடம் இருக்குது, ஆமாம், அதுக்கு ஃபாரின் ஃபண்டெல்லாம் வரதான் செய்யுது. வருது. சாரதா பீடம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபண்டு வருது. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது, ஜக்கி வாசுதேவ் இருக்குது, அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா அந்த தணிக்கைக்கு உட்படுறாங்க. அவங்க தணிக்கை பண்ணுறீங்களா, பண்ணீங்க. இப்போ இவங்க தணிக்கை பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லுவான்? தப்பு பண்ணுறவன் தான் சொல்லுவான். தணிக்கை கூடாது என்று சொல்பவர்கள் யார்? தவறு செய்பவர்கள், இன்னும் செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் தணிக்கை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அந்த பணம் நீங்கள் வந்து அது முறையாக செலவு பண்ணப்படலன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த பணம் அரசாங்கத்தை சேர்ந்துருன்றாங்க. ஆமாம். அப்போ யாருக்கு வலிக்கும்? தப்பு பண்ணவனு தான் வலிக்கும். அதுதான் விஷயம். இப்போ இந்த எஃப்சிஆராவை எதிர்க்கிறது. இப்போ இவர் போய் இந்த பாதிரியாரங்களாம் பார்த்தது என்னென்னா, ஐயா நான் அந்த டீலிமிட்டேஷனுக்காக அவங்கள வந்து பிஜேபியோட அணுக்கமாக நடந்து கொண்டால் ஏதோ ஒரு வகையில் நாளைக்கு கூட்டணியாகவே வரலாம், வராமல் போகலாம். அட்லீஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் பாஜக வந்து திமுக கிட்ட இந்த 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 டீலிமிட்டேஷன் இதெல்லாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு அணுக்கமாக நடந்து கொண்டு விட்டு, அதுக்கப்புறம் கூட்டணின்னு வரும்போது அப்படி இறங்கி வரமாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அது போக போக நம்ம அரசியலில் வந்து நம்ம கணிப்பு தான் சரியாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தில் அது எப்படின்னு இதனால தான் வந்து ஏற்கனவே வந்து ஜோசப் விஜய் அவர் முதல்வர், கிறிஸ்தவர்கள் பெரும்பாலுமாக வந்து அப்படி மெதுவாக வாக்குகள் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள்ன்றது திமுகவிலிருந்து தாவேகாவை நோக்கி ஆல்ரெடி போய் தான் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆமாம். ஒரு போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இஸ்லாமியர்கள் வந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். ஆமாம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அது ஒரு 6 மாதம் கூட சேர்ந்துருந்தால் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்க மாட்டார். ஆமாம், அதான் சொல்கிறேன். 6 மாதம் முன்னால் அவங்க சேர்ந்துருந்தா இன்றைக்கி அவ செங்கிப்பட்டி விசிட்டுக்கே போயிருக்க வேண்டிய வேலை வந்திருக்காது அவருக்கு. ஆமாம், மிச்சமாக இருக்கும். அவர் பாட்டில் சந்தோஷமாக எங்கே டாய்லெட்டில் 2 மணி நேரம் இல்லை, இன்னும் 4 மணி நேரம் கூட அவர் உல்லாசமாக இருந்திருக்கலாம் அவர். அந்த மாதிரி இது அதாவது சிறுபான்மையினர் அந்த பிடி வந்து திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுக்கு இருந்த பிடி கிரிப்பு வந்து லூஸ் ஆகிட்டே வருது. அது ஃபர்தராக வந்து ஆகிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பாதிரியார்களிடம் போய் கவலைப்படாதீங்க, என்றைக்கு நாங்கள் உங்கள் பக்கம் தான் இருப்போம், இந்த எஃப்சிஆர்ஏ டீலிமிட்டேஷன் வரைக்கும் அது எலெக்ஷன் முன்னாடியும் இப்படி தான் எல்லா பாதிரியாரையும் கூப்பிட்டு எனக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க, நீ யாரும் ஏமாற்றிடாதீங்கலாம் சொன்னார். வழக்கம் போல் அவங்க எல்லாம் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிட்டாங்க. ஆமாம், இதுலேயும் பாடம் இல்லையான்னு தெரியல. அதான் இல்லை நீ அதுவும் நீங்கள் டீலிமிட்டேஷனை பாஸ் பண்ண விட்டுட்டு அப்படின்னு சொல்லி எஃப்சிஆர்ஏவும் நீங்கள் 100% எஃப்சிஆர்ஏ பாஸ் பண்ணிவிடுவாங்க. மோடி அரசு, அமித்ஷா அரசு வந்து அது பாஸ் பண்ணாமல் விட்டுற மாட்டாங்க. அதை டைட்டன் பண்ணால் தான் இந்த மத மாற்றம், இந்த மத விஷயமாக தொடர்பு படுத்தி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம அந்த கரப்பம்பூச்சி இது ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்கல்ல நீட் தேர்வுக்கு எதிராக. ஆமாம், அதில் கன்னியாஸ்திரிகள்லாம் ஊர்வலம் வந்தாங்க. கன்னியாஸ்திரிகளுக்கும் நீட் தேர்வு அந்த பேப்பர் லீக்குக்கும் என்ன சம்மந்தம்? கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து நீட் தேர்வு எழுதுகிறாங்களா இல்லை பேப்பர் லீக்குனால பாதிக்கப்படுறாங்களா? அப்போ வரும்போதே அது தெரியுது, அது வேறு ஒரு டைப்பில் எங்கேருந்தோ பணம் வருது, எங்கேருந்தோ டைவெர்ட் ஆகிறாங்கன்னு. அது விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த திப்கே உடைய இது, அந்த அம்மா ஆத்மியோட முன்னால் இருந்த தொடர்பு, அவங்களுடைய பணமே இல்லாத மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பணம் வந்தது. ஒரு நாளைக்கு 7000 பேருக்கு சாப்பாடு போட்டார். செல்ஃபோன் ரிப்பேர் கடை வச்சிருக்கிற ஜுனேதுங்கிறவர் 7000 பேருக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு பல நாட்களுக்கு. அவர் என்னன்னா செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுற சின்ன கடை வச்சுருக்காரு. இப்போ எங்கேருந்து பணம், இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தானம் பண்ணணும், ஒரு போராளிகளை ஊக்குவிக்கணும், எங்கே வேணால் வரும் சார் பணம். வரும் அது எங்கேருந்தோ வருது. குறுகிய மனப்பான்மையோடு பார்க்குறீங்க எல்லாத்தையும். ஆமாம்மா, நாங்கள் உலக அளவுலேருந்து அங்கே பணத்தை வர வச்சு நாங்கள் வந்து குறுகிய மனப்பான்மை இல்லாமல் பெரிய பெரிய இடமா வாங்கி போட்டுறோம். பரந்த வெளியாக நாங்கள் வந்து ஒரு அவங்களாம் சொத்தெல்லாம் பாருங்கள், பினாமி சொத்து. அந்த நான் வந்து சொல்கிறது வந்து இந்த சின்ன தேவாலயங்கள் அந்த ஊருக்கும் நல்லது செஞ்சு அவங்களுக்கும் அந்த தேவாலயத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களே அவங்கள பற்றி நம்ம பேசலை. அவங்க ஓரளவுக்கு நேர்மையாக செயல்பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கம்மி நினைக்கிறேன், ரொம்ப கம்மி. ஆமாம், நம்ம வந்து அதாவது நல்லவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை நாம் வந்து எப்போவுமே ஆதரிப்போம்னு சொல்கிறதுக்காக அது சொல்கிறோம். இதுதான் இந்த எஃப்சிஆர்ஏ இந்த பின்னால் உள்ள பாலிட்டிக்ஸு. இந்த எஃப்சிஆர்ஏ பாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, ஆகிடும் நான் நினைக்கிறேன், ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது பாஸ் ஆகிடுச்சுன்னா டீலிமிட்டேஷன் எப்படி 100% பாஸ் ஆகிடும். எஃப்சிஆராவும் ஒரு வழியாக ராஜ்யசபா வரைக்கும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா
திமுக மறுபடியும் சிறுபான்மையினர் பக்கமே போக முடியாது. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அதான் நம்ம சொல்ல ஜெயபாகத்திலேயே நடந்ததுன்னு சொல்லிட்டோம். ஆமாம். ஏற்கனவே அந்த பக்கம் வந்து முஸ்லீம் லீக் வந்து அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அங்கே இதில் இருக்காங்க ஆட்சியில். ஆமாம். கிறிஸ்தவர்கள் கணிசமாக அந்த பக்கம் போயிட்டாங்க, தாவேகா பக்கம். ஏற்கனவே கொஞ்சம் பேர் சீமான் பக்கம் போனாங்க, அதுக்கப்புறம் அதிக அளவில் இவர் பக்கம் வந்துட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் பேர் பாக்கி இருக்கிறவங்களும் இந்த எஃப்சிஆர்ஏ பாஸ் ஆச்சுன்னா திமுகவை கை கழுவி விடுவார்கள். இதுதான் வந்து இது. அது கை கழுவி விடுவார்களோ என்ற பயத்தில் கவலையில் தான் இவர் போய் பார்த்துருக்காரு. பார்த்ததுனால ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இது எஃப்சிஆர்ஏ நடந்தாலே திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு தான் குடியரசு தினமும் சுதந்திர தினத்துக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு. இப்போ தாவேகா அரசுக்கும் அதே குழப்பம் போல் இருக்கு. ஆமாம், அது வந்து சௌரிபாளையமா என்னமோ இதில் கோயம்புத்தூர் கோவை மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் பெரிய பேனர் வச்சுருக்காங்க. யாரோ கலந்துக்கிறாங்க விழாவில், முக்கியஸ்தர்கள் அவங்களாம். அதெல்லாம் போட்டு குடியரசு தின விழா ஆகஸ்ட் 15 எங்கே பள்ளியில். நீங்களே பசங்களுக்கு வந்து குடியரசு தின விழா எது, சுதந்திர தின விழா எதுன்னு பசங்களுக்கு சொல்லித்தர நிலையில் இருக்கிற ஏன்னா அது போட்டதுக்காக ஒரு ஹெட் மாஸ்டரோ பிரின்சிபாலோ அது என்ன சொல்கிறீங்களோ பள்ளிக்கூட தலைவர் நிர்வாகிகள் இவர்கள் தான் அது இருக்கணும். அதில் மேலேயே வந்து அரசு பள்ளி கல்வித்துறைன்னு போட்டு தான் அந்த பேனரே போட்டிருக்கு. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் யாரோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் தப்பிக்க முடியாது. இப்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முதல்ல அவருக்கு குடியரசு தினம் என்றைக்கின்னு தெரியுதா, சுதந்திர தினம் என்றைக்கின்னு கரெக்டாக தெரியுதா, இப்போ இது தப்புன்னு தெரியுதா? இது அப்போ ஸ்டாலினை கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் நம்மளும் தான் சேர்ந்து விமர்சனம் பண்ணோம். ஏன் குடியரசு தினம் சுதந்திர தினம் தெரியாமல் ஒரு பாட்டில் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் அவராவது வந்து அவர் ஏதோ வாய் தவறி சொன்னதாக வச்சுப்பாங்க, ஏதோ தவறி வந்துடுச்சுன்னு கூட சொல்லிடலாம். நீங்கள் பள்ளியில் பேனரே போட்டு பள்ளிக்கூட பசங்களுக்கு இதான் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பள்ளி கல்வியின் தரம் எப்படி இருக்கும்னு. இப்போது மூலதனம், அது பள்ளி கல்வின்னு வரும்போது தமிழ்நாட்டின் மூலதனம் தம்மா தொழில்துறை அமைச்சர் அவங்க கீர்த்தனா இருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு வித்தியாசமானது ஐரோப்பிய உடை மாதிரிலாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் முதலீடு பண்ணணும்னு சொல்லி ரீல்ஸ் போட்டாங்க. படத்தை போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து சொன்னார், நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த நீட் தேர்வுக்கு தடை, அதுக்கு தடை, இதுக்கு தடைன்னு எல்லாம் தடையாக போட்டுக்கிட்டுருங்க, எல்லா முதலீடுகளும் ஆந்திராவுக்கு வந்துடும், உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இதே மாதிரி தடை போட்டுக்கிட்டு இப்படியே உருப்படாமல் போங்கன்னு அவர் சொல்லலை. அவர் பேர். ஆமாம், அதை வந்து உருப்படாமல் போங்கன்னு சொல்லாமல் நான் சூக்கா சொல்லிட்டார். நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஆந்திராவுக்கு எல்லா முதலீடுகளும் வந்துடுதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இந்த 3 மாதம் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தது பார்த்திங்கன்னா என்னென்னா, இங்கே வந்து முதலீடுகள் வந்ததில் வந்து அதாவது போன வருடத்தோட வருடம் வரக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை பார்த்தா 75% குறைந்திருக்கிறது. அதாவது 25% தான் வந்திருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு 25% குறைஞ்சதுன்னா வழக்கம் போல் எங்களுக்கு 6 மாதம் அவகாசம் வேண்டும், நாங்கள் தொழில்துறையை இன்னும் கொஞ்சம் சரி செய்து விட்டு இன்னும் முதலீடுகள் சொன்னாலும் நீங்கள் டிஆர்பி ராஜா சந்தோஷப்படுவார், ஒரே குஷியாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லி 75% வந்து குறைந்து விட்டது. இது குறைஞ்சது வந்து ஆனால் வந்து நம்ம வந்து அதை அப்படி எடுத்துக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சது ஏதோ ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் பார்த்தேன், செய்தியுடைய உண்மைத்தன்மை நம்ம உறுதிப்படுத்த முடியாது, நம்ம அதுக்கு ஜவாப்தாரி இல்லை. ஆமாம். தொழில் அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் 4 கோடி ரூபாய்க்கு புதுசாக வீடு வாங்கியிருக்காங்க. அப்போ முதலீடு இல்லை, அவங்க ஐபேக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல்வேறு இதில் ஒரு பெண்ணில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல சார், அதில் வச்சு வாங்கியிருப்பாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த 900 கோடி மாமனார் கொடுத்தாரு, உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு, சண்டை அவங்க இப்போ ஆதவர்ஜுனாவும் உதயநிதி அவர்களும் மோதிக்கொண்டார்களே, அந்த 900 கோடியும் அந்த பெண்ணில் தான் அவர் சம்பாதிச்சிருப்பாரோ ஆதவர்ஜுனா? இருக்கலாம். இல்லை, ஏன்னா அவர் பேசும்போது அந்த வார்த்தையில் என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்தில் நான் இப்பொழுது எந்த தொழிலிலும் ஈடுபடவில்லைன்னு. ஆமாம். ஆனால் வந்து அவரோட வேட்பு மனுவில் பார்த்தா மொத்தம் 972 கோடி ரூபா சொத்து இருக்குது. அதில் 600 சொச்சம் கோடி அசையா சொத்து அவர் பேரில், அப்புறம் அவருடைய மனைவி டேசி அவர்களுடைய பேரில் எல்லாம் இருக்குது. நான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், இவங்க 2 பேரும் இப்படி இப்போ சண்டை பொண்ணு இருக்கவங்களுடைய ஒரு சின்ன விஷயமா பின்னாடி உங்கள் மாமியார் இருக்கு அவங்ககிட்ட கேட்டுருக்குன்னா முடிஞ்சிருக்கும் மேட்ரு. எது
இந்த 900 கோடி விஷயத்தை பேசும்போது ஆ பின்னாடி அவங்க மாமியார் இருந்தாங்க லீமா ரோஸு, அவங்ககிட்ட கேட்டது அப்புறம் தெரிஞ்சிருக்குமே தந்திருக்காங்களா இல்லையான்ட்டு. இல்லை தந்திருக்காங்கன்றது வந்து மாமனாரை கேட்கறது கூட மாமியாரை கேட்டிருக்கலாமே. கேட்டிருக்கலாம். அது வந்து அதாவது தந்தது உண்மைங்கிறது வந்து இதில் இருக்கே, அதாவது ஆவணங்களில் உள்ளது. இது வந்து ஒன்றும் திருட்டுத்தனமாக கொடுத்ததா யாரும் சொல்லலை. ஓபிஎஸ் அது சொல்லிட்டாரு, பதில் சொல்லிட்டாரு. ஆமாம், எலக்டோரல் பாண்ட்ஸாக கொடுத்தது தான் அது. அது வந்து பல கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலை. இப்போ இவங்க சண்டை போட்டுக்கிறது இதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஒன்றே எதுக்கெடுத்தாலும் வந்து எது கேட்டால் இப்போ இப்போ கூட பட்ஜெட் வந்தது. அது பட்ஜெட்டில் என்னமோ ஒரு நிதி அறிக்கையில் என்னமோ படித்தார் அவர், மரிய வில்சன் மாண்புமிகு நிதியமைச்சர், ஏதோ நிறைய படித்தார் அவர். அவருக்கு புரிஞ்சால் சரி, ஏன்னா அவர் தானே வந்து அதெல்லாம் நிறைவேற்றணும். நமக்கு மக்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அது என்னமோ அவர் பாட்டில் குறியீடுகள்னா குருவி வீடுகள்னாரு. இப்போ அது என்னமோலாம் பேசுகிறார். வேளாண் துறை அமைச்சரும் நல்லா பேசினார். அதாவது பேசினார் வினோத், எங்கள் ஊர் தான் அவர் வினோத். அவர் வந்து அவரும் ரொம்ப பிரமாதமாக பேசினார். அதில் அது நமக்கு புரிஞ்சுது. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 1 கோடி ரூபா கூட வந்து அதில் அலாட்மெண்ட்டில் போடலை. எதுக்கு அனாவசியமாக போடுவானே? ஏன்னா வந்து தமிழே இனிமேல் தேவையில்லை, தமிழ்நாட்டில் தமிழ் இனிமேல் தேவையில்லை. ஏன்னா வந்து முதலமைச்சர் வந்து எங்களுடைய அந்த பட்ஜெட் வந்து பிளாஸ்ட். ஆமாம். உடனே அங்கே எதிர்ப்பக்கத்துலேருந்து அவர் உதயநிதி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வேஸ்ட். ஆமாம், ஒன்லி இங்கிலீஷ் தான். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சித்தாந்தம் இருக்குது இவங்க எல்லாருக்குமே. திமுகவும் சரி, எல்லாம் கான்வென்ட் வச்சுருக்காங்களா? அது தனி, அது வியாபாரம் தொழில். அது வியாபாரம், அது வேற. எங்கள் ஈரோட்டு தந்தை என்ன சொன்னார், வீட்டில் வேலைக்காரிட்ட பேசணுன்னா கூட இங்கிலீஷில் பேசுகிறார். ஆமாம். அப்போ 2 அரசியல்வாதிகள் பேசும்போது இங்கிலீஷில் பேசக்கூடாதா? கண்டிப்பாக. அவர் சொன்னதை நாங்கள் கேட்டோமா இல்லையா? ஆமாம். பின்னாலேயே அவர் படம் வச்சிருக்கோமா இல்லையா? தாவேகால நாங்கள் அவரை மனசுலேயே வச்சிருக்கோமா இல்லையா? எங்கே பேசினாலும் கோயில் வாசலில். இங்கிலாந்து பாராளுமன்றம் நடக்க வேண்டியது இங்கே நடக்குது. ஆமாம். கடைசியில் அங்கே எல்லாரும் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இது இங்கிலாந்துலலாம் தமிழ்நாடு தமிழ் திருக்குறளை பற்றி இதெல்லாம் வந்து அங்கே அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கோமா? இப்போ என்னென்னா, நம்ம வந்து முதலீடு வரலன்னு வருத்தப்பட்டோம். அவங்க தொழிலமைச்சர் கீர்த்தனா 4 கோடி ரூபாய்க்கு விடுவாங்க. ஏதாவது ஹவுசிங் லோன் போட்டு கூட வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சார் மினிஸ்டர் வாங்கின அப்புறம் ஒரு தைரியம் வந்திருக்கும், நமக்கு மேலே சம்பளம் உறுதியாகிடுச்சு, அதான் சொல்கிறேன், நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்து வாங்கியிருக்கலாம். இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு ஒரு என்டர்பிரைசிங்காக இருக்காங்க, அதாவது ஒரு ஒரு தொழில் முனைப்போடு இருக்காங்க. அது மாதிரி வரும்போது லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் 4-5 பேரை கூப்பிட்டு வந்து அவங்க தலைமைச் செயலகத்தில் சிஎம் கிட்ட அந்த ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கூட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டு, இந்த காக்கி பேண்ட் போட்டு இன் பண்ணி ஒரு பக்காவாக இருந்தாங்க. இது மாதிரி நான் அதுமாதிரி தொழில்துறை அமைச்சர் இதுவரை பார்த்ததே கிடையாது யாரையும். அதான் தொழில்துறை அமைச்சரில் வித்தியாசமாக இருக்காங்க. சரி, இல்லை நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதலீடு வந்தது உண்மை. பட் யாருக்கு தமிழ்நாட்டிற்கா இல்லையா என்பது தான் இப்போ வந்து கேள்வி. அந்த முதல்ல எங்கே மடைமாற்றப்பட்டதுன்னு மட்டும் கேட்குறீங்க. ஆமாம். இப்போ திமுகவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எதுக்கெடுத்தாலும் இப்போ ஏதாவது ஒரு ஒன்று கேட்டது, ஏன் நீங்கள் வந்து பண்ணலன்னா, நீங்கள் திமுக பண்ணும்போது என்ன பண்ணால் அது நாங்கள் வெள்ளை அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லி தாவேகாலேருந்து எதுக்கெடுத்தாலும் வெள்ளை அறிக்கைன்னு பேசிகிட்டு இருக்காங்களா? இப்போ திமுகலேருந்து அவங்க வெள்ளை அறிக்கைன்னுறாங்க. எது கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் ரைட்டு, முதல்ல விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துனீங்க, அப்புறம் மதுரையில் மாநாடு நடத்துனீங்க, அப்புறம் அந்த கரூருங்கள்லாம் வரிசையாக கூட்டம் நடத்துனீங்க, இதுக்கெல்லாம் பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? விஜய் அவர்கள் செலவு பண்ணதாக யாரும் சொல்லலை, அவரும் சொல்லலை, வெளியிலையும் அந்த மாதிரி 5 பைசா கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கெல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தணுன்னா, இவ்வளோ பெரிய மாநாடுனா பல கோடிகள் செலவாகும், பல 100 கோடிகள் செலவாகும். அதுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் கணக்கு, அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் கணக்கில் வராது. இது இப்படி வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே இந்த பர்சனலாக தான் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு இதை சொல்லி நம்ம முடிச்சிட வேண்டியது தான். பழைய எம்ஆர் ராதா நடிகவேல் அவர்களுடைய படத்தில் ஒரு இது வரும், இந்த கூத்தாடியை நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. கூத்தாடியெலாம் நம்பாதீங்கடா, நீங்கள் வந்து 3 ரூபா கொடுத்த 3 ரூபாய்க்கு வந்து மூட்டை தூக்குறீங்க கஷ்டப்பட்டு முதுகொடியை, நாங்கள் 3 லட்சம் ரூபா கொடுத்துட்டு மூட்டை தூக்குற மாதிரி நடிக்கிறவங்க 3 லட்சம் ரூபா. அதனால் வந்து கூத்தாடிகளை நம்பாதேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு அவருடைய பாணியில் இன்னொன்று சொல்லுவார், ஏன்டா ஹோட்டலில் பிரியாணி நல்லா சமைக்கிறான்றதுக்காக அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் மாப்பிள்ளையாக வச்சுக்க முடியுமான்னு கேட்பார். ஹோட்டலுக்கு போகிறோம், இங்கே பிரியாணி பிரமாதமாக இருக்குது, நல்லா சமைக்கிறான், அது உள்ள செஃப்பு நல்லா குக்கு வந்து நல்லா சமைச்சிருக்காரு, அது அன்றைக்கி ஒரு நாள் போகலாம், ஹோட்டலில் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு வரலாம்.
அதுக்காக அந்த ஹோட்டல் செஃப்பை கூட்டின்னு வந்து நீங்கள் குக்கை கூட்டின்னு வந்து வீட்டில் மாப்பிள்ளையை ஆக்கிக்கணுன்னா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அதனால் நம்ம சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். அது காட்சி பொருளாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் காட்சியெல்லாம் ஆட்சிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தால் இந்த மாதிரி தான் வந்து ரீல்ஸில் தான் வந்து நிற்கும். இப்போ எல்லா மந்திரியும் பாருங்கள், வெறும் ரீல்ஸு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இன்னும் ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. அவங்க தான் 6 மாதம் அவகாசம் கேட்குறாங்களே, நம்மளும் பார்ப்போம் 6 மாதத்துக்கு அப்புறம் ரீல்ஸ் ரியாலிட்டிக்கு வருமானது அப்போவாவது வருமானு பார்ப்போம். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.